அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்இஏ 2025 ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில்லிங் வந்து முடிஞ்சிருச்சு. யாராவது லாக் பண்ணாம விட்டுருந்தீங்கன்னா, டிஃபால்ட்டா உங்க சாய்ஸ்லாம் லாக் ஆயிரும். அத பத்தி நீங்க வொரி பண்ணிக்க வேண்டாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட்ங்கிற ஒரு ரிலீஸ் பண்ணிருவாங்க. அத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வந்து டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட் உங்களுக்கு வந்து நாளைக்கு ஒரு 8:30லேருந்து 9:00 ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஷார்ப்பா நீங்க 8:30க்கு லாகின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ஆப்ஷன்ஸ் வந்துரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 10 காலேஜ் குடுத்துருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குடுத்த காலேஜ் வந்து எனக்கு வந்து ஓ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் காலேஜ் எனக்கு அலாட் ஆயிருக்குது அப்படின்னா, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல அலாட் ஆயிருக்குதுன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, 2 ஆப்ஷன் தான் உங்களுக்கு குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற காலேஜ் அலாட் ஆச்சுன்னா. ஸோ 2 ஆப்ஷன் என்னன்னா, எனக்கு இந்த காலேஜ் எனக்கு ஓகே நான் எடுத்துக்கிறேன். 2வது ஆப்ஷன் வந்து எனக்கு இந்த காலேஜ் வேண்டாம். இதுதான் வந்து 2 ஆப்ஷன். எஸ் ஆர் நோ தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷனே. ஓகே. வேற ஆப்ஷனே கிடையாது. ஓகே. இதே வந்து அடுத்த ஆப்ஷன் இருக்கவங்களுக்கு தான் என்ன ஆகும்னா, வந்து அப்போர்டுங்கிற கேட்டகரிக்கு போவீங்க. அதாவது 2லருந்து 10 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ். 10 காலேஜ் போட்டிருக்கீங்கன்னா, 2லருந்து 10 வரைக்கும் இருக்கிற காலேஜஸ்ல உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆக போகுது. டென்டேட்டிவ்ல அலாட் ஆயிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5த் காலேஜ் அலாட் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் எந்த ஆப்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா, 5 ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த 5 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின். அக்செப்ட் அண்ட் ஜாயின்ங்கிறது வந்து எனக்கு இந்த குடுத்த ஆப்ஷன் எனக்கு ஓகே. நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது தான் அக்செப்ட் அண்ட் ஜாயின். உங்களுக்கு வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் புரோவிஷனல் அலாட்மெண்ட் வந்துரும். அதான் ஃபைனல் அலாட்மெண்ட். நீங்க காலேஜ் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்போர்ட். ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்போர்ட்ங்கிறது என்ன அப்படின்னா வந்து, எனக்கு குடுத்துருக்க ஆப்ஷனும் எனக்கு ஓகே. இந்த காலேஜும் எனக்கு ஓகே. பட் இத ஹோல்ட்ல வச்சுக்கிறேன். இதுக்கு மேல இருக்க ஆப்ஷன் எனக்கு கிடைச்சதுனாலும் ஓகே. அதான் வந்து எனக்கு அந்த 2வது ஆப்ஷன். இது வந்து உங்களுக்கு எப்ப தெரியும்னா, அட் தி எண்ட் ஆஃப் தி கவுன்சிலிங் உங்களுக்கு வந்து புரோவிஷனல் ஆர்டர் வரும். பட் 2 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் புரோவிஷனல் அலாட்மெண்ட் உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஒரு ஆர்டர் உங்களுக்கு வந்துரும். அந்த ஆர்டர் நீங்க எடுத்துட்டு போயிட்டு டிஎஃப் சென்டருக்கு போயிட்டு மீட் பண்ணணும். அங்க வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லி அதிலேயே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்க போய் சரண்டர் பண்ணணும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க ₹25,000 பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா தான் பண்ண வேண்டாம். எஸ்சியும் பண்ண வேண்டாம். ஓகே. இதுதான் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்போர்ட் குடுக்குறவங்களுக்கு. உங்களுக்கு வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி டே தான் உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் அலாட் ஆகுதுன்னு தெரியும். எய்தர் உங்களுக்கு அதே 5த் ஆப்ஷனே வந்து வரலாம். இல்ல அதுக்கு மேல இருக்க ஆப்ஷன் வரலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் அப்போர்ட். டிக்ளைன் அப்போர்ட்ங்கிறது வந்து எனக்கு குடுத்துருக்கிறது வேண்டாம். எனக்கு மேல இருக்கிறது மட்டும் கிடைச்சா தான் எனக்கு வந்து வேணும். உங்களுக்கும் வந்து என்ன ஆகும்னா வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி டே தான் வந்து உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகும். பட் உங்களுக்கு வந்து நீங்க சாய்ஸ் இது டிஎஃப்சி சென்டர் போறதுக்கு அவசியமே கிடையாது. நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க அத குடுத்துட்டு நீங்க வீட்ல இருக்க வேண்டியது தான். உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் தி டே வந்து எந்த அலாட்மெண்ட் வருதோ அன்னைக்கு வந்து நீங்க வந்து காலேஜுக்கு போனா போதும். அண்ட் 4த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு குடுத்துருக்கிறது வந்து அ இந்த ஆப்ஷன் எனக்கு வந்து வேண்டாம். நான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போய்க்கிறேன்னா 4த் ஆப்ஷன். 5த் ஆப்ஷன் வந்து இந்த ஆப்ஷன் வேண்டாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து கவுன்சிலிங் விட்டே வெளிய போறேன் அப்படிங்கிறது தான் 5த் ஆப்ஷன். இந்த 5 ஆப்ஷன்ல வந்து ப்ராப்பரான ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி நெறைய பேர் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்போர்ட் குடுப்பீங்க. அப்படி குடுக்குறவங்க என்ன பண்ணுங்க, உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர்ல உங்களுக்கு வந்து ஓசி கேட்டகரில அலாட்மெண்ட் வந்திருக்குதா? இல்ல கேட்டகரி வைஸ் அலாட்மெண்ட் வந்திருக்கான்னு பார்த்துக்கங்க. ஸோ கேட்டகரி வைஸ் உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துருந்துச்சுன்னா, மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து அப்போர்ட் குடுத்தாலும் ரொம்ப ரேரா தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து வரும். அண்ட் அதனால நீங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த கிடைச்ச ஆப்ஷனே நீங்க வச்சுக்கலாம். இல்ல எனக்கு வந்துட்டு நான் வந்து அப்போர்டே போடுறேன் அப்படிங்கிறத உங்களோட உங்க விருப்பம். பட் இதே நீங்க ஓசி கேட்டகரில உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்திருக்குது அப்படின்னா, டிஃபால்ட்டா நீங்க என்ன பண்ணலாம்னா அப்போர்ட் குடுக்கலாம். உங்களுக்கு தாராளமா வந்து நீங்க வந்து அப்போர்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதுக்கு மேல இருக்க காலேஜ்ல ஏதாவது ஒரு காலேஜ் அலாட் ஆகும். ஓகே. ஸோ இதான் ஆக்சுவலா கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜர். ஸோ எல்லாருமே வந்து ப்ராப்பரா வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அப்போர்ட் குடுக்கணுமா? வேண்டாமாங்கிறத நீங்க டிசைட் பண்ணிருவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைச்சவங்களுக்கு நோ இஷ்யூ. அவங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா அவங்களுக்கு வந்து ஒரே ஆப்ஷன் தான். எஸ் ஆர் நோ தான். ஓகே. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.